வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜியாகிரஃபியில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். இந்த சாப்டர் முதல்ல இருக்கக்கூடியது மட்டும் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. சரி, அது இதில் கற்றல் நோக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. புவி உருவானதை பற்றி அறிந்து கொள்ளல், எப்படி புவி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண்பொருட்களின் வேறுபாடுகளை அறிதல், பூமியில் இயக்கங்களை புரிந்து கொள்ளல், பூமி எப்படி இயங்குதுங்கிறது புரிந்து கொள்வது, புவி இயக்கத்தின் விளைவுகளை தெரிந்து கொள்ளுதல். இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நிறைய இயர்ஸ் வந்திருக்கும், நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய நேம்கள்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, கான்செப்டிவலாக புரிஞ்சிக்கிட்டாலே போதும். மனப்பாடம் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்காது. கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் கான்செப்டுவலாக புரிஞ்சிக்கிட்டு விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே கொண்டு இது பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இது ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ரொம்ப மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணாதீங்கிறது தான் என்னுடைய இது. அதுக்கான படங்கள்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அது புரியறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதாவது இந்த பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி விளக்குகிறது. புவியின் இயக்கங்கள் பற்றியும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் சொல்கிறது. இது ஒரு 6ஆம் வகுப்பு புத்தகங்கிறதுனால ஒரு மாணவருக்கும் ஒரு ஆசிரியருக்குமான ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே, அதாவது ஆசிரியர் நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. மாணவர் தெரியும் டீச்சர் அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் இனியாவை சுட்டி காட்டி, இனியா உன்னுடைய விலாசம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. உன்னுடைய முழு விலாசத்தை கூற முடியுமா அப்படின்னு இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதில் நமக்கு தேவையானது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருவெடிப்பு கொள்கையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, பெருவெடிப்பு கொள்கைங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருவெடிப்பு கொள்கை என்ற நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாக அதாவது எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் தோன்றின அப்படிங்கிறாங்க. அதனால் வானில் இருக்க எல்லா பொருளும் அதுக்கு முன்னாடி ஒரு இருள் மாதிரியான ஒரு தோட்டம் தான் இருந்தது. இந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் தான் நிறைய செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சின்ன சின்ன குறுங்கோள்கள், பெரிய கிரகங்கள், அதுபோல் விண்மீன்கள் நிறைய தோன்றுச்சு. இவை அனைத்தையும் பொதுவாக பேரண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து பேரண்டம்னு சொல்கிறாங்க. இதனை அண்டம் என்றும் குறிப்பிடுகின்றனர். அண்டம்னா காஸ்மோஸ்ங்கிறாங்க, பேரண்டம்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. விண்மீன்கள் மிகவும் தொலைவில் உள்ளதால் அவை அளவில் மிக பெரியதாக இருப்பினும் சிறியதாக தோன்றுகிறது. அதாவது விண்மீன்கள்ங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக இருந்தாலும், இப்போ நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு சூரியன்கள் மாதிரி தான், ஒன்று ஒரு சூரியன்கள் மாதிரி தான், நம்மளுக்கு தெரியக்குள்ள சின்னதாக தெரியுது அப்படிங்கிறாங்க. அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல், அதாவது காஸ்மாலஜி என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். இது கிரேக்க சொல்லாக இருந்தாலும், இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு விண்வெளிக்கு ஒருத்தர் போகிறாருன்னா அவங்கள காஸ்மோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் விண்வெளிக்கு போகிறாங்கன்னா அவங்க ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பேரண்டம். பேரண்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேரண்டம் என்பது மிகப்பெரிய விண்வெளி ஆகும். சுமார் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது பேரண்டம்ங்கிறது உருவாச்சுன்னு கேட்பாங்க. 15 மில்லியன், அதாவது பில்லியன், 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானதாக பல வானவியல் அறிஞர்கள் நம்புகிறார்கள் அப்படிங்கிறாங்க. கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். அதாவது விண்மீன் திரள் மண்டலங்கள்னா என்ன, விண்மீன்கள்னா என்ன, கோள்கள்னா என்ன, வால் நட்சத்திரங்கள் என்ன, சிறுகோள்கள்னா என்ன, விண்கற்கள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். அதாவது விண்மீன் திரள் அப்படிங்கிறது என்ன, கேலக்ஸி அப்படிங்கிறது என்ன, நாம் வசிக்கக்கூடியது என்ன கேலக்ஸி அப்படின்னு கேட்பாங்க. அது பால்வெளி அண்டம், அதாவது மில்கி வே கேலக்ஸி. விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும். அதாவது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டிருக்கும். இது போல் ஒரு இது ஃபார்மேஷனில் இருக்கும். அதாவது நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். வான்வெளியின் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறையும் குழுக்களாகவும் காணப்படுகின்றன. பெருவெடிப்பு நிகழ்ந்த பிறகு சுமார் 5 பில்லியன்
வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் மில்கி வே கேலக்சி உருவானது. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெக்கல்லனிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து ஆண்ட்ரோமேடா, இன்னொன்று வந்து மெக்கல்லனிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்மீன் திரள் மண்டலம். நமக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டும். ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். அதாவது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான் வந்து ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். அது வேகங்கிறது 330, மொத்தமாக பார்த்திங்கன்னா திசை வேகங்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வசிக்கக்கூடியது நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி. சோலார் என்கின்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும். சோலார்னா சூரிய கடவுள்னு அர்த்தம். இது வந்து எந்த வார்த்தையிலேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு கிரேக்க வார்த்தை பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு லத்தீன் வார்த்தையை பார்க்குறோம். சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானது. சூரியன் 8 கோள்கள், 8 இப்போதைக்கு இருக்கிறது 8, அதுக்கு முன்னாடி 9 இருந்தது, ஒன்று வந்து நீக்கிட்டாங்க 2006. குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சூரிய குடும்பம். இதெல்லாம் வந்து சூரிய குடும்பம். ஓகேங்களா? இது ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு ஓர் அமைப்பாகும். ஏன்னா இப்போ சூரியன் தான் சென்ட்ரு. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் கோள்கள் சுற்றி வருது. அதுபோல் நிலவு வந்து இப்போ பூமியை சென்டராக வச்சு சுற்றி வருது. அதுபோல் மற்ற சின்ன சின்ன இது செலஸ்டியல் பாடிஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கற்கள் மாதிரியான பெரிய பெரிய பாறைகள் 100 மீட்டர் விட்டம் உள்ளது, 200 மீட்டர் விட்டம் உள்ளது அளவுக்கு கூட இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எப்படி சுற்றி வருதுன்னா சூரியனை அதான் வந்து ஒரு மையமாக வச்சு சுற்றி வருதுங்க. அடுத்தது சூரியனை பற்றி பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியனானது அமைந்துள்ளது. ஏன்னா சூரியன் தான் மையம், அதை சுற்றி தான் எல்லாம் சுற்றி வருது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களுக்கும் சூரியனை சுற்றி வருகின்றன. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில், மொத்த மாசுன்னு சொல்லுவாங்க, 99.8% வந்து அந்த சூரியன் தான். மீதி இருக்கிற 0.2% தான் வந்து 0.2%, 0.2% தான் வந்து மற்ற இது, ஜூபிட்டரு, எல்லா கிரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ நிறைய அதிகமானது சூரியன். சூரியன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுகளால் ஆனது. 2 வாயு முக்கியம் சூரியனை பொறுத்தவரை. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஒன்று ஹைட்ரஜன், ஒன்று ஹீலியம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் எப்படி ஹீலியமாக மாறுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. சூரியன் ஒரு விண்மீன் ஆகும். விண்மீன்னா தானே வந்து ஒளிவிடக்கூடியது. இது வந்து தமிழில் வரும். ஓகேங்களா? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 6000 டிகிரி சென்டிகிரேட் ஆகும். சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களும், சூரிய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கோள்களும், சூரியனில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் அளிக்கிறது. அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் தான் அளிக்கிறது. அதன் வெப்பநிலை பூமியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 வினாடிகள் ஆகிறது. இது கேள்வி கேட்கலாம். சூரியனின் வெப்பம் பூமியை சென்றடைய எவ்வளவு நிமிஷம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. 8.3 நிமிடங்கள். கற்பனை செய்து பார்க்கவும் சொல்கிறாங்க. சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். அப்படின்னா 1.3 மில்லியன் கணக்கான பூமி. அப்படின்னா நம்ம பூமி எவ்வளோ ரொம்ப 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 மைக்ரோ இதில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. கோள்களை பற்றி பார்க்க போகிறோம். கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. அவை புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய கோள் எதுன்னு கேட்பாங்க, புதன். கடைசியாக இருக்கக்கூடிய கோள் நெப்டியூனு. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோள் எதுன்னா வியாழன். அப்புறம் வளையங்கள் உள்ள கோள்கள்னால் வியாழன்லேயும் இருக்குது, சனிலையும் இருக்குது, யுரேனஸ்லேயும் இருக்குது, நெப்டியூன்லேயும் இருக்குது. ஆனால் அதிகமாக தெரியும்னா அது சனிக்கோளில் தெரியும், வியாழன்லேயும் தெரியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கோள்கள்லேயே வந்து
சிவப்பு நிற கோள் வந்து செவ்வாய். அது மட்டும் இல்லாமல் வெள்ளி வந்து வெள்ளியும் பூமியும் வந்து இரண்டும் வந்து சகோதரர்கள் மாதிரி இருப்பாங்க. அதாவது சகோதரி கோள் இல்லை சகோதரர் கோள்ங்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து விட்டம் அதோட டென்சிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா. புதன் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அதாவது சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள். இது வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்தது ஒன்று பற்றி பார்க்கலாம் நம்ம. அதாவது பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர் கடிகாரத்தில் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. அதாவது இந்த கோளில் அதாவது யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர் திசையில், அதாவது வெள்ளி மற்றும் யுரேனஸ், வெள்ளியும் யுரேனஸும் நல்லா நாம வச்சுங்க. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர் கடிகார திசையில் சுற்றி வருகிறது. அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது. மிச்சம்லாம் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது, பூமி உட்பட. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக சிறுபானாற்று படையில் காணப்படும் வால் நிறை விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இது எதுலேருந்து வருதுன்னா சிறுபானாற்று படையில் வருது. அடுத்தது அனைத்தும் தத்தமது பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி, அதுக்குன்னு ஒரு வட்ட பாதை இருக்குது, அதில் தான் கரெக்டாக சுற்றி வரும். பூமியும் அது போல் தான் சுற்றி வருது. அதனால தான் நம்மளுக்கு காலநிலை மாற்றங்கள்லாம் ஏற்படுது. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்களில் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள்ங்கிறாங்க. அதாவது புதன், வெள்ளி, புவி இந்த கோள்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தது செவ்வாய். ஏன்னா இது வந்து திடக்கோள்கள்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாறை கோள்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்லைன்னா உட்புற கோள்கள் புவி நிகர் கோள்கள்னு சொல்கிறாங்க இதை. அடுத்தது ஏன்னா இது மற்றது எல்லாமே வந்து அதாவது கேசியஸ் ஃபார்மாக இருக்கும், அதாவது வாயுக்கள் ஆனது. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே, அதாவது வியாழன்லேருந்து பார்த்திங்கன்னா யுரேனஸ் வரைக்கும் இருக்கிறதுலாம் ஒரு வாயு கோள்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா யுரேனஸ், அதாவது நெப்டியூன், யுரேனஸ்லாம் பார்த்திங்கன்னா யுரேனஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனிகளால் உறைந்த கோள்களாகவும் இருக்குது. பனிக்கோள்கள்னு கூட 2 கேட்பாங்க. இக்கோள்களின் மேற்பரப்பில் மலைகள், எரிமலைகள் மற்றும் தரை குழிவு பள்ளங்கள் கிரேட்டர்ஸ்னு காணப்படும். இது கிரேட்டர்ஸ்னால் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம கண்களாக ஈஸியாக பார்க்கக்கூடியது. இது கிரேட்டர்ஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலவில் பார்க்கலாம், மூணில் பார்க்கக்கூடியது. அந்த குழியாக இருக்கும் பாருங்கள், ஒரு பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட அழகாக தெரியும். சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்களில் வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியன அதாவது வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுகிறதால் வளிம கோள்கள், அதாவது கேசியஸ் பிளானட் எனவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது. அதாவது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் சிறுகோள் மண்டலம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இதில் இதுக்கு அடுத்தது ஒன்று கைப்பர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிறுகோள் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோள்களின் வரிசையை நினைவில் கொள்ள எப்படின்னு இதில் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. அதாவது புது வெள்ளம், புவி, வெள்ளி, அதாவது புதன், வெள்ளி, புவி, அடுத்தது செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அதை தான் இப்படி ஷார்ட்கட்டாக சொல்கிறாங்க. புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும், அதுவும் உருஃபுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கோள்களில் வந்து புதன் மிக அருகில் உள்ள கோள். சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. இக்கோளானது ரோமானிய கடவுள், இது ரொம்ப முக்கியமானது, எந்த கடவுள்னு கேட்பாங்க, ரோமானிய கடவுளின் தூதரவான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அதனால தான் மெர்க்குரின்னு பேர் வச்சுருப்பாங்க இங்கிலீஷில். மெர்க்குரி, அதாவது ரோமானிய கடவுள் மெர்க்குரியோட பேர் வச்சுருக்காங்க. இக்கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது. நீர் எதுவும் கிடையாது, வாயுக்களும் கிடையாது, கேசியஸ் பிளானட்டும் கிடையாது. இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலை இருக்கும். வளிமண்டலம் இல்லாதனால பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். பகல் நேரத்தில் அதிக வெப்பமும் இரவு நேரத்தில் அதிக குளிரும் காணப்படக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்பாங்க, புதன். மேலும் புதன் கோளுக்கு துணைக்கோள்கள் எதுவும் கிடையாது. முதல் கோளான இதுக்கு வந்து எந்த துணைக்கோளும் கிடையாது. அதிகாலை பொழுதில்
அந்தி பொழுதிலும் புதன் கோளை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும். அடுத்தது வெள்ளிக்கோளுக்கு வந்தும் வெப்பமான கோள். இது ரொம்ப வெப்பமான கோளுங்கிறாங்க. அது சூரியனுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கோள் தான். வெள்ளிக்கோள் சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது. புவியை போன்றே ஒத்த அளவுடையதாக வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகின்றனர். அதன் சுழலுதல் காலமும் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளதால் வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாள் எடுத்துக்குது. நம்ம 24 மணி நேரம் எடுத்துக்குது நம்ம கோள் நம்மளே சுற்றி வர்றதுக்கு. அப்படின்னா எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுதுன்னு பார்த்துங்க. 243 நாள் எடுத்துக்குது. அந்த சூரிய மண்டலத்திலே அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ரொம்ப சுழலும் வேகங்கிறது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் வேகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. வந்து அது செவ்வாய் வெள்ளி தான். ஓகேங்களா. யுரேனஸை போன்ற இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றக்கூடிய கிரகத்தில் இதுவும் ஒன்று. கடிகாரம் சுற்றும் திசையில் சுற்றுது. இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. புதன் கோளை போன்று வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லை. வெள்ளிக்கும் கிடையாது, புதன் கிடையாது. அப்படி தான் நம்மளிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அதாவது பூமியிலேருந்து தான் வந்து பூமி, அதுக்கடுத்து இருக்கிற செவ்வாய், இதுலேருந்து தான் வந்து இந்த துணைக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்குது. சரிங்களா. சரி. ரோமானிய கடவுளான வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுது. ரோமானிய கடவுளுடைய வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுது. காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் பார்க்கலாம் நம்ம புதன் மாதிரியே, ஆனால் இதுதான் விடிவெள்ளின்னு சொல்கிறாங்க. புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்தி வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் கோள் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வெள்ளிக்கோள் தான். அடுத்தது புவி, அதாவது உயிர்கோளம். நம்ம பூமியை பற்றி சொல்கிறாங்க. சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி 5வது பெரிய கோளாகும். புவியின் மேற்பரப்பானது 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டதால் அது நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது, நீர்க்கோள் என்று அழைக்கப்படுவது பூமி. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் இதுதான். அதாவது கிரேக்க எந்த பேரும் இல்லாமல் ஒரு காமனான பேர் பூமின்னு இருக்குது. ஓகேங்களா. எர்த்து. புவியின் துருவ விட்டம் வந்து 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் வந்து 12,756 கிலோமீட்டர். புவி நிலநடுக்கோடுனா சென்டர் ஆஃப் தி பூமி. ஓகேங்களா. புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருதுங்கிறாங்க. சில புக்கில் வந்து 27 கிலோமீட்டர் வேகம்னு கொடுத்துருக்காங்க. எது உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் எழுதலாம். இக்கோளின் நிலம், நீர் மற்றும் வளிமண்டலங்கள் காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது. பூமியின் ஒரே துணைக்கோள் நிலவு. ஓகேங்களா. ஒரே துணைக்கோள் நிலவு. சூரியனுக்கு புவிக்கும் இடையே உள்ள தொலைவு அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இது கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ளது. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். அதாவது 800 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் கூட பூமியிலிருந்து 21 வருஷம் ஆகும். இந்த பூமியிலேருந்து ஒரு வானூர்தி போய் சூரியனை சென்றடையணும்னு அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாயோட வந்து இந்த இதை முடிச்சுப்போம். அடுத்தது வந்து வியாழன்லேருந்து தொடரலாம். சூரியனிடமிருந்து 4ஆவதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோளாகும். இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. அப்படின்னா சிறிய கோள், ரொம்ப சிறிய கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது புதன் கோள். அதுக்கு அடுத்தது ரொம்ப சிறிய கோள்னா அது வந்து மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம். இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. ஆகவே செவ்வாய் சிவந்த கோள் என்று அழைக்கப்படுது. இக்கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகவும் வளிமண்டலம் இருக்கக்கூடிய ஒரு கோளாகவும் இருக்குது. முக்கியமானது. இதன் துருவ பகுதியில் புவியை போன்று பனிப்பாறைகள், ஐஸ் கேப்ஸ் காணப்படுகிறது. இக்கோளானது வந்து போபாஸ் அப்புறம் வந்து டீமோஸ் அப்படிங்கிற 2 வந்து துணைக்கோள்கள் இருக்குது. அது நம்மளுடைய மூன் மாதிரி. மூணுனா நம்மளுடைய நிலவு போல் அங்கே ஒரு 2 சின்ன நிலவுகள் இருக்குது. செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளினுக்காக வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி ஆராய்வதற்காக
24/9/2014 அன்று மங்கள்யான், அதாவது மாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் வந்து விண்வெளியில் அனுப்பப்பட்டது. இந்தியா செவ்வாய் கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அடுத்தது நாசா அமெரிக்கா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடுத்தபடியாக 4வதாக இந்த சாதனையை செஞ்ச ஒரே இது அமைப்பு வந்து இஸ்ரோ. சுற்றி வரும் கலங்கள் ஆர்பிட்டர்ஸ், தரை ஊர்திகள், ரோவர்ஸ் என அனுப்பப்பட்டுள்ளன. இதில் நிறைய வந்து இந்த ரோவர்ஸ் இது போல் இதெல்லாம் வந்து அதிகமாக அனுப்பியிருக்காங்க. இதோட வந்து செவ்வாய் கிரகத்தோடு இதை முடிச்சுப்போம். அடுத்ததில் வந்து வியாழன், சனிக்கோள்கள் மற்றும் யுரேனஸ், பற்றி பார்க்கலாம்.